காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அது அடியனுடைய உள்ளத்தை கவர்ந்தது. அதனால அந்த தலைப்பு இங்கு கொடுத்திருக்கிறேன். tamilhindu.com என்பதை அக்னாலேஜ் செய்து கொள்ளுகிறேன். அதன் பிறகு அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டியது நாளைக்கும் சங்க இலக்கியங்களில் அல்லது சங்க காலத்து சமயம் என்ன என்கிற தலைப்பு. பொதுவாக இன்று நமக்கு உள்ள தமிழ் வரலாறு, இதில் நமக்கு கிடைத்த இலக்கியங்களில் மிகவும் புராதனமான இலக்கியங்கள் என்கிறது சங்க இலக்கியங்கள். The oldest available literature என்று சொல்லலாம். நமக்கு கிடைக்கப்பட்ட இலக்கியங்களிலேயே மிகவும் பழமையானது, புராதனமானது சங்க இலக்கியங்கள். அது மொத்தம் 18 இருக்கின்றன. இந்த அளவுக்கு அடிப்படையாக பேச வேண்டியது, அது கூட தெரியாத நிலையில நிறைய பேர் இருக்கோம் இப்போ. இதை மேல் கணக்கு நூல் என்று சொல்லுவார்கள். 18 இலக்கியங்கள் மொத்தம் சங்க இலக்கியங்கள். அதன் பிறகுதான் சங்க மருதிய காலம் என்கிற காலத்தில் 18 கீழ்கணக்கு நூல் என்று வந்தன. மேல் கணக்கு நூலின் சமயம் என்ன என்பதற்கு அந்த இலக்கியங்களே அதையே நாம் எக்ஸ்ப்ளோர் செய்ய வேண்டும், அதையே நாம் விசாரம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு புரியும். இலக்கணம், இலக்கியம் என்பதுதான் காலக்கண்ணாடி. அதனால் அப்பொழுது இருந்த பண்பாடு என்ன, அப்பொழுது இருந்த வழிமுறை என்ன, அப்பொழுது இருந்த சடங்குகள் என்ன, அப்பொழுது வழிபடப்பட்ட தெய்வங்கள் என்ன, இது எதற்குமே நாம் சங்க இலக்கியங்களாக இருக்கக்கூடிய இந்த 18 மேற்கணக்கு இலக்கியங்களுக்குத்தான் போக வேண்டியிருக்கும். அது புரியாமல் சங்க இலக்கியத்து சமயம் என்ன என்று பேசுவதை வீண் விஷயம். இந்த 18 இலக்கியங்கள்ல முதல் இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. இது முதல் இலக்கியம், இது இரண்டாவது இலக்கியம், இது மூன்றாவது இலக்கியம் என்கிற இந்த கிரமம், இந்த முறை எப்படி வந்தது என்று அடியனுக்கு தெரியவில்லை. நிச்சயமாக குரோனாலாஜிக்கலா வரல. இந்த 18 இலக்கியங்கள்ல திருமுருகாற்றுப்படை தான் இருக்கிறதுலேயே புராதனமானது என்று சொல்ல முடியாது. அது ஆராய்ச்சியாளர்கள் பலவேறு விதமாக சொல்லுகிறார்கள். புறநானூற்றினுடைய முதல் பாகங்களை மிகவும் புராதனமானது என்று கூறுபவர்கள் இருப்பார்கள். குரோனாலஜி என்றால் காலத்தில் எது முந்தையதோ அதை முதல் இலக்கியமாக வைப்பது. அது மாதிரி வரவில்லை, அதுக்காக சொல்ல வருகிறேன். ஆக முதல் இலக்கியம் திருமுருகாற்றுப்படை என்பது முதல் இலக்கியம். அந்த இலக்கியத்தில் உள்ள ஒரு சில சொற்களை கொண்டு இன்றைய பிரசங்கத்தை நாம் ஆரம்பிப்போம். சங்க இலக்கியத்தினுடைய முதல் இலக்கியமாக இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையின் முதல் 4 வரிகள். உலகம் உவப்ப வலம் ஏற்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் ஷேன் விளங்கு. சங்கத்தொகையினுடைய ஆரம்பத்திலேயே உலகம் உவப்ப என்று வருகிறது. ஆக உலகம் உவப்ப இருத்தல், உலகம் உவப்ப இருக்க வேண்டும் என்பதுதான் சங்க காலத்து சமயம். சங்க காலத்தின் சமயம் என்ன என்று கேட்டால் உலகம் உவப்ப இருக்க வேண்டியது. உலகம் உவப்ப இருக்கக்கூடிய சடங்குகள், நம்பிக்கைகள், கருத்துகள், வழிபாடுகள், தெய்வங்கள், இவையே சங்கத்தொகையின், சங்க இலக்கியத்தின், சங்க காலத்தின் சமயம் என்று கருதல் நன்று.
உலகம் உவப்ப என்பதை பொதுவாக நாம் பல சாஸ்திரங்களில் இந்த வாக்கியத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்திலிருந்து துவங்கி மித்ரஸ்ய அகம் சக்ஷுஷா சர்வாணி பூதானி சமீட்சே, அன்பு கண்ணோடு எல்லாரையும் பார்க்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும். சர்வே பவந்து சுகினா, அதே பொருள்தான். இதெல்லாம் பொதுவாக பார்த்தீர்களாகில் அது வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு. வேதத்தில் உள்ள ஆத்ம ஞானமே அப்படிப்பட்டதுதான். ஒரே ஆத்மாவை எல்லாவிடத்திலும் காணுதல். எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி. இறைவன் எல்லோருக்கும் அருளை சுரக்கட்டம். ஆசாபியஸ்பரி சர்வாபியா அபயங்கரத்து. சாமவேதத்தினுடைய ஆரம்பம் விஸ்வேஷாம் ஹிதஹா, அனைவருக்கும் ஹிதத்தை கொடுக்க வல்ல இறைவன். ராமாயணத்தினுடைய ஆரம்பம் சர்வபூதேஷு கோ ஹிதஹா, உலகம் உவப்ப இருப்பவன் யார்? வால்மீகி நாரதரிடம் கேட்கும் கேள்வி. எல்லோரும் நன்மை பெறுவதற்காக இருப்பவன் யார்? சர்வபூதேஷு கோ ஹிதஹா. ஆரம்பத்தில் மட்டும்தான் வருகிறது என்று இல்லாமல் முழுமையாக பலவேறு இடங்களில் இந்த ஒரு தொனியே வந்து கொண்டு இருப்பதை பார்க்கலாம். வேதங்களிலும் ராமாயணத்திலும் சர்வபூத ஹிதேரதா முதலிய வார்த்தைகள். அதுவே மேலும் தொடர்ந்து சாஸ்திரங்களை அனுசரித்து மற்ற பற்பல சான்றோர்கள் பெரியோர்கள் அந்தந்த மொழியில், அது மராட்டியாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும், அங்கங்கு இருந்த பெரியோர்கள் சித்தர்கள் மகான்கள் அவர்களுடைய இலக்கியங்களிலும் இந்த உலகம் உவப்ப என்கிற தன்மை எல்லாவிடத்திலையும் இருக்கிறத நாம் பார்க்கலாம். அதே நமது தமிழ் இலக்கியங்களில் அவ்வாறே மிக விசேஷமாக உலகம் உவப்ப என்கிறது தான் நம்முடைய அறிஞர்கள் பெரியோர்கள் நேற்றைய தினம் வரைக்கும். நேற்றைய தினம் ஒரு சித்தர் பாடினார், எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்று. இதுவரை எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய் என்று முழுமையாக எங்கே எது சொன்னாலும், எங்கே எந்த சடங்கு இருந்தாலும், எந்த ஒரு புராண கதை இருந்தாலும் எல்லாவற்றிலும் புறையோடி கடக்கக்கூடிய விஷயம் எல்லோரும் இன்புற்றிருக்கவே, சர்வே பவந்து சுகினஹா உலகம் உவப்ப என்கிற விஷயம். இதுதான் வேதத்தினுடைய முக்கியமான தத்துவமாக அமைகிறது. இதற்கு விரோதமாக சில விஷயங்கள் நம்முடைய சமயத்திலேயே பிற்காலத்தில் சேர்ந்திருக்கலாம். சேரவில்லை என்று நான் கூறவில்லை. ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் தவறுகள் நடக்காத இருக்க முடியாது. எப்படி ஒரு கங்கை அடித்து கொண்டு பிரவாகமாக வரும்பொழுது எங்கேயாவது ஒரு சில இடங்களில் சாக்கடை சேரத்தான் சேரும். அப்படி இருக்கும் பொழுது நமது சமயத்தை டிஃபைன் பண்ணக்கூடிய இடத்தில் இருப்பது என்ன என்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். எங்கேயாவது ஏதாவது ஒரு விதத்தில் அழுக்குகள் சேர்ந்தால் அந்த அழுக்குகளை நீக்கிக் கொள்ளுவதற்கு எதை பற்றுவது என்னும் பொழுதுதான் நம்முடைய பெரியோர்கள் காட்டிய வழி ஸ்ருதி ஸ்மிருதி விரோதேது ஸ்ருதிரேவ கரியசி என்கிறது. அங்குதான் வேதத்தை பற்றுவது என்கிறதை காட்டினார்கள். பொதுவாக நம்மிடம் உள்ள மரபுகள் அல்லது பட்டாங்குகள், சாஸ்திரங்கள் அல்லது பழக்க வழக்கங்கள், இதில் ஏதாவது ஒன்று வேதம் பறைசாற்றும் உலகம் உவப்ப இருத்தல் என்பதற்கு விரோதமாக அமைந்தால் அந்த விரோதமான மேலோட்டமான விஷயங்களை தவிர்த்து விட்டுவிட்டு உலகம் உவப்ப இருத்தல் என்பதில் நாம் நிற்க வேண்டும் என்கிறதை நம்முடைய சான்றோர்கள் பெரியோர்கள் இந்த வாக்கியத்தினாலேயே எடுத்து காட்டியிருக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி விரோதேது ஸ்ருதிரேவ கரியசி யா வேதபாக்யா ஸ்ருதயா யாஸ்ச காஸ்ச குதிருஷ்டயா முதலிய வாக்கியங்கள்லாம் இருக்கின்றன. இந்த உலகம் உவப்ப இங்கு இருப்பது எது என்றால், இந்த பாடலை பொறுத்தவரை
இது கதிரவனை காட்டக்கூடிய பாடலாக அமைகிறது. சங்க இலக்கியத்தில் முதல் நூல் கதிரவனை கொண்டு துவங்குகிறது என்கிறது ரொம்ப அருமையான விஷயம். ஒரு கால் இந்த இலக்கியம் முதல் இலக்கியம், இது இரண்டாவது இலக்கியம் என்று யாரோ ஒருவர் வகுத்திருப்பார் அல்லவா? அடியனுடைய யூகம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் வகுத்திருக்கலாம் என்கிறது. அவர் முற்காலத்து சுவாமிநாத ஐயர்னு வைத்துக் கொள்ளலாம். அவரை களப்பிரர்கள் காலம், அதுக்கப்புறம் சங்கத்தொகையை மறுபடியும் எடிட் பண்ணவர், அதை திருப்பி கொண்டு வந்து நிலைநாட்டியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அல்லது சுவாமிநாத ஐயரை நம் காலத்து பெருந்தேவனார் என்று கொள்ளலாம். அவருக்குள்ள அடைமொழியே தனியா ரொம்ப அழகா இருக்கிறது. பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஒரு கால் அவர் அமைத்திருந்தார்னு வச்சுப்போம். முதல் இலக்கியம் இது, இரண்டாம் இலக்கியம் இது, மூன்றாம் இலக்கியம் இது என்று அமைத்துக் கொண்டு போகிறார். அதில் முதல் இலக்கியமாக இந்த திருமுருகாற்றுப்படையை ஏன் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று அடியன் யூகிக்கிறேன். இந்த சங்கத்தொகை உலகம் உவப்ப என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று கருதியிருப்பார். உலகம் உவப்ப என்கிறது மொத்த சங்கத்தொகையின் விஷயம் அல்லது தீம். இது சங்கத்தொகைக்கு மட்டும் தீமாக இல்லாமல் இது தமிழகத்தில் உள்ள எல்லா இலக்கியங்களுக்குமே தீமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இருப்பார் தொகுத்தவர். அதனால உலகம் உவப்ப என்கிற சொல்லோடு ஆரம்பிக்கிறார். உலகம் யாவும் உவப்ப வலம் வரக்கூடிய சூரிய பகவான் கதிரவன், இவ்வாறு திரிகின்ற கதிரவன், வலம் ஏற்பு திரிதரு பலர் புகழ், எல்லாராலையும் புகழப்படுகின்ற கதிரவன். கதிரவனுடைய புகழுக்கு என்றைக்கும் குறைவே கிடையாது. ஞாயிறு, அந்த சூரிய பகவானானவர் கண்கொள்ளா காட்சியாக நாம் பார்க்கும் பொழுது கடலிலிருந்து வெளிப்படுவது போல் தெரிகிறார். அப்பேற்பட்ட சூரிய பகவானை கதிரவனை கண்டு, கண்டு என்பது இங்கு உபலட்சணம். அதன் தொனியை காண வேணும். அது என்ன என்பதற்கு சற்று பின்னாடி வருவோம். இந்த சூரியன் வேதத்திலும் மிகவும் முக்கியமான கடவுள். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது. பொதுவாக வேதத்தில் நாம் தினந்தோறும் காலையில் சந்தியோபாசனம் சந்தியாவந்தனம் என்று செய்யும் பொழுது அந்த சூரிய பகவானை குறித்து தான் தியானம் செய்கிறோம். அவரை பற்றிய மந்திரத்தை தான் நாம் சொல்லுகிறோம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு தெய்வமுமே பொதுவாக குறியீடாக அமைகிற தெய்வங்களாக இருக்கின்றன. நம்மை சுற்றி என்ன ஒரு இயற்கை இருக்கிறதோ அந்த இயற்கையினுடைய தத்துவங்களே தெய்வங்களாக வழிபடப்பட்டு இருக்கின்றன. உதாரணத்துக்கு காற்று வீசுகிறது, வாயு. அது மாதிரி சூரியன் என்ன நமக்கு தெரியும், கதிரவன். சோமன் என்கிறது நிலவு. தெய்வங்கள் இப்படி தான் இருக்கின்றன வேதத்தில். இதோடு நிற்கவில்லை. இதற்கு ஆதி பௌத்திகம் என்று பெயர். இந்த தெய்வங்கள், இந்த ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஆத்தியாத்மிகமான ஒரு பொருள் உள்ளது. இது முக்கியமான விஷயம். அது வாயு என்கின்ற தெய்வம், அதற்கு ஆதி பௌத்திகமான பொருள் காற்று. ஆனால் ஆத்தியாத்மிகமான பொருள் என்கிறது பிராணம். வாயு என்றால் பிராணம். அதை போலவே சூரியன் என்றால் கதிரவன், ஞாயிறு என்றால் வெளிப்படையாக பார்த்தால் ஆகாசத்தில் உள்ள சூரியன். ஆத்தியாத்மிகமாக நாம் சூரியனை காண வேண்டும் என்றால் சூரியஹா ஆத்மா ஜகதஹா தஸ்துஷஸ்ச. சூரியன் என்பது ஆத்மா, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆத்மா. அந்த சூரியனுக்கான மந்திரம் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தினுடைய பொருளே இரண்டு விதமாக அமைகிறது.
ஒன்று வெளியில் உள்ள சூரியனை வழிபடுவதாக அமைகிறது, உள்ளே உள்ள ஆத்மாவை வழிபடுவதாக அமைகிறது. அறிவை எந்த தத்துவம் பிரச்சோதனம் செய்கிறதோ, தூண்டுகிறதோ, அப்பேற்பட்ட கதிரவனை வணங்குகிறேன்னு காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள். இதைத்தான் நாம் தினமும் காலையில் சூரியோதய காலத்தில் நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அறிவை சோதனம் செய்யக்கூடிய, தூண்டக்கூடிய சூரிய பகவானை வணங்குகிறேங்கிறது வெளியில உள்ள கதிரவனுக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த சூரியனுடைய லைட் எனர்ஜி இல்லாத போனால் நாம் வாழ முடியாதுங்கிறதுனால, நம்ம அறிவே வாழ முடியாதுங்கிறதுனால. அதை விட அறிவை தூண்டக்கூடியது எது? அறிவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆன்மா. நம்முடைய சித்த விருத்திகள் எல்லாவற்றையும் தூண்டக்கூடியது எது? ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆன்மா. கதிரவன் ஞாயிறு என்பது வெளி உலகில் ஆகாயத்தில் நாம் காணக்கூடிய ஞாயிறு. ஆனால் உள்ளே நமக்கு உள்முகமாக ஆன்மா என்கிறது. அதனால அந்த வேத கண்ணோடு நாம் கண்டால் இந்த திருமுருகாற்றுப்படை ஆன்மாவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அடுத்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், உலகம் உவப்ப என்கிற சொல். சூரியனுக்கே ரிக்வேதத்தில் மித்ரன் என்று ஒரு பெயர் உண்டு. மித்ரன் என்றால் உலகத்தை உகக்கச் செய்பவன் என்றுதான் பொருள். மித்ர என்பதற்கு வேர்ச்சொல் நிமிதா ஸ்நேகனே, எட்டிமலாஜிக்கல் மீனிங். நிமிதா ஸ்நேகனே, மிதுங்கிறது ஸ்நேகம். ஸ்நேகம்னா, ஸ்நேகம் என்பதற்கே இரண்டு பொருள் உண்டு. ஸ்நேகம் ஒரு பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது அன்பு. மற்றொரு பொருள் ஸ்நேகம் என்பதற்கு உருக்கம், ஸ்னிஹ்யதி, உருகுதல், உருக்கம். இந்த உருக்கம் என்பது எதை காட்டுகிறது என்றால், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் எம்பதி என்று. கருணை, வாடிய பயிர் கண்டு வாடுதல், இதுதான் உருக்கம். இது மிது என்கின்ற ஒரு வேர்ச்சொல், தாது. இது அந்த உருக்கத்தை காட்டுகிறது. உருக்கம் கலந்த அன்பு, அதுதான் மித்ர என்கிற சொல்லினுடைய பொருள். முக்கியமான விஷயம். இதையே இங்க கொண்டு வருகிறீர்கள் என்றால், உலகம் உவப்ப, இந்த உலகம் முழுவதற்கும் அன்பை வாரி தெளிக்கிறவர், வாரி வழங்கக்கூடியவர் என்கிறதுனாலேயே சூரிய பகவானுக்கு மித்ரன் என்கிற பெயர் வந்தது. இந்த மித்ர மந்திரத்தையும் நாம் தினம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். மித்ரஸ்ய சர்ஷணி திருதா ஸ்ரவோ தேவஸ்ய சானசி. காயத்ரி மந்திரம் முடிந்த உடனே இந்த மந்திரத்தை சொல்லுவோம். அப்போ ஒரு முக்கியமான விஷயம், ஆன்மா எல்லாவிடத்திலும் விளங்குகிறது, ஆன்மா இல்லாத இடமே கிடையாது என்றெல்லாம் வேதாந்தம் கூறுகிறதே. கொஞ்சம் நம் மனதை உயர்த்துவோம். இதை முனிவர்கள் கூறுகிறார்கள், நாம் அப்படியே ஏற்கிறோம். நம்மிடம் வரும்பொழுது இது ஒரு நம்பிக்கையாக வருகிறதுன்னு வச்சுப்போம். அவர்கள் கூறிவிட்டார்கள், அது உண்மையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையாக, ஒரு ஃபெய்த், ஒரு நம்பிக்கையாக நம்மிடம் வந்து விடுகிறது. ஆன்மா எல்லா இடத்துலையும் இருக்கு போல் இருக்கு, பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்சம் நமது மனதை உயர்த்தி ஆன்மா எல்லாவிடத்திலையும் இருக்கிறது என்கிறதை நம்முடைய ரிஷிகள் ஏன் சொன்னார்கள் என்று ஆழ்ந்து கவனியுங்கள். கடவுள் எல்லா இடத்திலையும் இருக்கிறார் என்று சொல்லுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இருக்கவே இருக்கிறது. ஆன்மா எல்லாவிடத்திலையும் இருக்கிறது என்கிற இவ்வாறு ஏன் சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள், ரிஷி முனிவர்கள், உபனிஷத்துக்களை ஏன் சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் ஆழ்ந்து, நாமே அந்த ரிஷி முனிவர்களாக ஆகி, அந்த ரிஷி முனிவர்கள் ஆன்மா எல்லாவிடத்திலையும் இருக்கிறது என்று ஏன் சொல்லியிருப்பார்கள் என்பதை குடைய வேண்டும். அப்பொழுது ஒரு புரிதல் ஏற்படுகிறது. முக்கியமான விஷயம்,
அதையும் உபனிஷத்தே காட்டுகிறது. ஈசாவாஸ்ய உபனிஷத்து, எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் ததோன விஜுகுப்சதே. சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி, எவன் ஒருவன் அனைத்துயிர்களையும் தனது ஆத்மாவாகவே பார்க்கிறானோ, எல்லா உயிர்களிடத்திலையும் தனது ஆத்மாவையே பார்க்கிறானோ, அவன் எதையும் வெறுப்பதில்லை. ஆக வெறுப்பு இல்லாத தன்மை, தூய அன்பு என்பதுதான் எங்கும் ஆத்மா உள்ளது என்பதன் பொருள்.